ஊர்ப்புற நூலகராகவே இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. நாங்கள் பல முறை அரசுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் பாதி பேர் கிட்டத்தட்ட 50 பேர் பக்கம் உயிர் வந்துட்டாங்க. ஊர்ப்புற நூலகராக அவங்களுக்கு எந்த ஒரு பண பலன் கூட கிடையாது. எங்களுக்கு எந்த லீவுமே கிடையாது சார். ஏதோ ஒன்றுன்னா வருஷத்துக்கு 12 நாள் சிஎல்னு ஒன்று இருக்குது சார். உடம்பு சரியில்லை 3 மாதம் இருந்தோம்னா மெட்டாலிட்டி லீவோ, உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, வீட்டில் ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தாலோ எந்த ஒருக்கும் லீவு கிடையாது, பணபலன் கிடையாது, எதுவுமே கிடையாத சூழ்நிலையில் இருக்கோம். நாங்கள் அரசாங்கத்தை இது வரைக்கும் பலமுறை கேட்டோம் சார், பலமுறை கேட்டோம். திமுக தேர்தல் அறிக்கை 178 இதுக்கு முன்னாடி அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க. இதே கோவை மாவட்டத்தில் நமக்கு நாமே பயண திட்டத்தில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நம்ம இப்போதைய முதலமைச்சர் அவர் சொன்னார், கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோன்னு. அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரப்போவே 178 வரிசை எண்ணில் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அப்போவே மிகவும் சந்தோஷப்பட்டோம், இந்த ஆட்சியில் நடந்துடும் அப்படின்னு. இது வரைக்கும் நடக்கலை. 4 ஆண்டு காலமாக முடிய போது இன்னும் ஆட்சி 8 மாத காலத்தில் தான் இருக்குது. இவங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணலைன்னா நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு மேலே அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும் தான் கவனம் ஈர்க்கிறோம். இதையும் அரசாங்கம் கவனம் ஈர்த்துக்கலைன்னா அது விரைவில் சென்னையில் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு சென்னையில் உண்ணாவிரதத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் சார். நன்றி, வணக்கம் சார். சார் யுவராஜன் சார், கோவை மாவட்டம் உருமாண்டபாளையம் ஊர்ப்புற நூலகராக பணிபுரிஞ்சிட்ருக்கோம் சார். எனது பெயர் ஆர் ஸ்ரீதரன். நான் கோவை மாவட்டத்தில் கண்ணப்ப நகர் ஊர்ப்புற நூலகத்தில் ஊர்ப்புற நூலகராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஊர்ப்புற நூலகம் என்பது 1996 உருவாக்கப்பட்டது. படிப்படியாக 2009 முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களின் ஆட்சி காலத்தில் இது தொகுப்பூதியத்திலிருந்து சிறப்பு காலமுறை ஊதியமாக மாற்றப்பட்டது. அடுத்த ஊதிய குழுவில் இந்த சிறப்பு காலமுறை ஊதியமாக மாற்றப்படும் என்று எதிர்பார்த்தோம். அது நடக்கவில்லை. இந்த பொதுநூலகத்துறை தற்போது அனைத்து மற்ற மாநிலங்களும் வியந்து பார்க்கும் அளவில் இந்த நூலகத்துறையை இந்த அரசு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. சர்வதேச அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கப்பட்ட இன்று நூலகத்துறை தமிழக அரசு பொது நூலகத்துறை பொறுத்தவரை அனைத்து நிலைகளிலும் தன்னிலை உயர்ந்து மிகவும் உயரிய நிலையில் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஊர்ப்புற நூலகர்களுடைய நிலைமைகள் மட்டும் தரம் தாழ்த்தி காணப்படுவதை அரசினுடைய கவனத்திற்காகவும் எங்களது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தமிழகத்தில் ஒரு 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களிலும் இந்த 37 மாவட்டங்களிலும் ஊர்ப்புற நூலகர்கள் ஒரு நாள் கவன ஈர்ப்பு நடத்தி இந்த அரசியல் கவனத்தை எங்கள்பால் ஈர்த்து எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இது அரசினுடைய 2021 திமுக அரசின் தேர்தல் அறிக்கையில் வரிசை எண் 178 நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஊர்ப்புற நூலகருக்கு அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அரசு செய்யாமல் எங்களுக்கு வேற யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலங்களில் எங்களுக்கு இது ஒரு இருண்ட காலமாக இருந்தது. இந்த காலங்கள் மட்டும்தான் எங்களுக்கு நூலகத்துறையில் எப்பொழுதெல்லாம் திமுக அரசு ஆட்சிக்கு வருகிறதோ அது மட்டும்தான் பொது நூலகத்துறையின் பொற்காலமாக இருந்திருக்கிறது. அதனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்யும் இந்த அரசு இந்த ஊர்ப்புற நூலகரையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். மேலும் கடந்த 10 ஆண்டு காலமாக தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ்களில் உள்ள நூலகங்கள் தரம் உயர்த்தப்படாமலும் நல்ல பயன்பாடுகள் அதிகம் உள்ள நூலகங்கள் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் விதி. அந்த விதிகளுக்கு மாறுபட்டு இந்த கடந்த 10 ஆண்டுகளாக எந்த நூலகங்களும் தரம் உயர்த்தப்படவில்லை. இந்த நூலகங்கள் தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் தற்போது பணிபுரியும் 1600 ஊர்ப்புற நூலகர்களும் நாங்கள் 3ஆம் நூலகர்களாக ஆயிருப்போம். அந்த இது நடக்காத காரணம் அதையும் தரம் உயர்த்தி ஊர்ப்புற நூலகங்களில் செயல்பாடு மிகுந்த நூலகங்கள் அவைகளையும் தரம் உயர்த்தி உடனடியாக எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அல்லது 3ஆம் நிலை நூலகராக எங்களை தரம் உயர்த்தி செய்ய வேண்டும். மேலும் இந்த தற்போது பணிபுரியும் ஒரு 1010 சுமார் 1010 ஊர்ப்புற நூலகர்கள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சொற்ப சம்பளத்தில் பணிபுரிந்து மேலும் 50 வயது கடந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த அரசினுடைய எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், தாங்கள் தேர்தல் அறிக்கை நாங்கள் சொல்லாததை கேட்கவில்லை. தாங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த இந்த வரிசை எண் 178 படி எங்களுக்கு இந்த ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கும் வேண்டும். தரம் உயர்த்தப்பட வேண்டிய நூலகங்களை தரம் உயர்த்தப்பட வேண்டும். இது பீரியாடிக்கலாக செய்தால் தான் இந்த நூலகத்தை மட்டும் தரம் உயர்த்தி கொடுத்தால் போதும். தற்போது நூலகங்கள் நல்ல வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நூலகர்கள் நாங்கள் வளர்ச்சி அடையாமல் மிகவும் சொற்ப சம்பளத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் பணிபுரிந்து வருகிறோம்.
இதை அரசின் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது அரசுக்கு முற்றிலும் அரசுக்கு எதிரானதல்ல. அரசுக்கு எங்களது கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே செய்கிறோம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அமைச்சரிடம் இது ஏற்கனவே இது கொடுத்துக்கிறோம். பரிசீலனை இருப்பதாக கூறுகிறார்கள். இது ஆட்சியும் முடியும் சூழ்நிலையில் உள்ளதால் நாங்கள் இது ஒரு கவன ஈர்ப்பை நடத்தி அரசினுடைய முழு கவனத்தையும் இதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கிறோம். துறையோட இயக்குனர் அமைச்சர்கள் இதுவரைக்கும்